காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 முடிய, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன். அன்பு தேவனே, உம்மை நேசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்தின் முத்துக்களை எங்களுக்கு சிறப்பாக கற்றுத்தர இருக்கு. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் எதையும் செய்தாலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் நாங்கள் மனத்தாழ்மையினாலே ஒருவர் எங்களிலும் மேன்மையானவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுக்கு இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறாகவே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை வேதபாட நிகழ்ச்சியிலே கர்த்தர் எங்களோடு இன்று கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாக கற்றுக்கொண்டு புத்தியாக இந்த உலகத்திலே நாங்கள் பிரயோஜனப்படுத்த உதவி செய்யும். நீரே மகிமைப்படும். எங்களை உயர்த்தும். கர்த்தருடைய கரங்களிலே பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே. ஆமீன். இன்றைக்கான வேத பாட தலைப்பு பசி தாகம். பைபிளின் ஆதார வசனம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 34 முடிய. அதற்கு ஏசா,
இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அன்பு உறவுகளே, இரண்டு விதமான பசி தாகமுடையவர்களை இந்த வேத பகுதியிலே நாம் சந்திக்கின்றோம். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை பிள்ளைகளாய் இருந்த போதிலும் அவர்களுக்கு இரண்டு வேறுபட்ட பசித்தாகம். ஏசா இம்மைக்காகவே வாழ்ந்தார். யாக்கோபோ தேவ ஆசீர்வாதங்கள் மேல் பசித்தாகமாயிருந்தார். நாம் அறிந்திருக்கின்ற விவசாயிகளை இரண்டு பாகமாய் பிரிக்கலாம். ஒரு சாராருக்கு உலக பிரகாரமான பசி, பணத்தின் மேல், புகழின் மேல், உலக மேன்மையின் மேல், அதிகாரம் ஆளுகையின் மேல் பசி. அவர்கள் இம்மைக்காகவே வாழ்கிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் கர்த்தர் மேல் அன்பு வைத்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும், உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்கள் மேலும், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும் பசி தாகமுடையவர்களாய் இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீங்கள் பசியாயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் மன்னாவை புசிக்க தருவார். ஜீவ அப்பத்தினால் உங்களை திருப்தியாக்குவார். நீங்கள் தாகமாயிருந்தால் பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பார். உலகத்திலே பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் பசி தாகம் என்பது உண்டு. உங்களுக்கு ஆவிக்குரிய பசி தாகம் இல்லாவிட்டால் உங்கள் ஆத்துமாவிலே ஏதோ வித்தியாசமான ஒரு வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். பாவம் ஆத்துமாவை தாக்கும் போது ஆத்துமாவில் பசி தாகம் இருப்பதே இல்லை. கர்த்தர் மேல் வாஞ்சை இருப்பதில்லை. பாவம் பூரணமாகும் போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படியே பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இந்த மரணம் சாகவே சாகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகள் என்ன பொருள்படுகிறது என்றால், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும், வேதனைப்பட்டு கொண்டிருக்கும், அது உயிர் போகிற காரியம் அல்ல. பாவத்தின் சம்பளம் எல்லாம், பாவம் செய்கிற ஆத்மாவெல்லாம் உள்ளிருந்து செத்துக்கொண்டே இருக்கும், மன நிம்மதி இருக்காது என்கிறதுதான் பொருள்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே அநேகம் பேருக்கு கர்த்தருடைய காரியங்கள் மேல் பசித்தாகம் இருப்பதில்லை. கடமைக்காக வேத வாசிப்பு, கடமைக்காக ஜெபம், கடமைக்காக ஆலயம் செல்லுதல், கடமைக்காக காணிக்கை கொடுத்தல், உபவாசம் இருத்தல் என்பதெல்லாம் வழக்கமாகிவிட்டது. யாக்கோபை போல கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு இரவெல்லாம் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பசித்தாகம் இல்லை. கர்த்தர் யாக்கோபிடம் பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொன்ன போது கூட அன்று யாக்கோபு கர்த்தரை விடவில்லை. ஆதியாகமம் 32:26 சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். யாக்கோபு முதலாவது பசித்தாகத்தோடு இருந்த தன் சகோதரனிடத்திலிருந்து சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டார். இரண்டாவதாக தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். மூன்றாவதாக இரவெல்லாம் போராடி தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பசித்தாகம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே ஏராளமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏசாவை குறித்து வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று
புதிய ஏற்பாட்டின் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனம் 16, 17 நாம் கற்றுக்கொள்கிறோம். முடிவிலே ஏசாவை கர்த்தர் புறக்கணித்தார். பரலோகம் புறக்கணித்தது. ஆபிரகாம் ஈசாக்கு தலைமுறையில் வந்தவர்தான் ஏசா. ஆனால் கர்த்தர் தன்னை ஏசாவின் தேவன் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. பசித்தாகத்தோடு ஆசீர்வாதங்களை தேடிய யாக்கோபின் தேவன் என்றுதான் அழைத்தார். நம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உண்மைதான், அவருக்கு செல்ல பிள்ளைகள் என்று ஒருவரும் கிடையாது. ஆனால் யார் யார் பசித்தாகத்தோடு அவரை நேசித்து தேடுகிறார்களோ அவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பசித்தாகத்தோடு நீங்கள் இயேசுவை இந்த காலை வேளையிலே தேடுகிறீர்களா? நீங்கள் தான் பாக்கியவான்கள். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவுடைய செல்ல பிள்ளைகள். அருமையானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டிய 5 விதமான பசித்தாகங்கள் என்ன என்கிறதை இன்றைய சத்தியத்திலும் நாளை சத்தியத்திலும் நாம் தியானிப்போமா? முதலாவது பசித்தாகம் என்னவென்றால் தேவன் மேல் பசி தாகம். சங்கீதக்காரர் பாடுகிறார் 63வது சங்கீதம் 1வது வசனத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான தேசத்திலே என் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று பாடுகிறார். சவுலும் தாவீதும் இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்கள். சவுலும் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருடங்கள் அரசாண்டார். தாவீதும் 40 வருடங்கள் அரசாண்டார். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். ஆனால் 2 பேருடைய பசித்தாகத்திலும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தன. சவுல் ராஜாவான போது அவருடைய பசித்தாகம் எல்லாம் பேர், புகழ், பதவி இதன் மேலேயே இருந்தது. தனக்கு ஜெயஸ்தம்பங்களை நாட்டுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தார் சவுல். ஜனங்கள் பார்வையிலே தான் கனம் பண்ணப்பட வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தரை பசி தாகத்தோடு தேட சவுலுக்கு மனமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சையும் அவரிடம் இல்லை. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தால், தாவீதுடைய பசித்தாகத்தை பார்த்தால், கர்த்தர் பேரில் எவ்வளவு அன்பாயிருந்தார், எவ்வளவு பசித்தாகத்தோடு தேடினார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று சங்கீதக்காரராகிய தாவீது குறிப்பிடுகிறார். சங்கீதம் 63 வசனங்கள் 1, 2 படிக்க முடிகிறது. என் அன்பிற்கினியவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பசி தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆவிக்குரிய பசித்தாகம் இருக்கிறதா? தேவன் மேலே பசித்தாகம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் எதிலே குறைவுபட்டாலும் தேவன் பேரில் உள்ள பசித்தாகத்தில் ஒருபோதும் குறைவுபடக்கூடாது. வசனத்தை தேட வேண்டும், தேவனுடைய சந்நிதியை தேட வேண்டும், ஆலயத்தை தேட வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இருப்பதை நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் எதை இழந்தாலும் கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையை இழந்து விடவே கூடாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பசித்தாகம் உள்ளவர்களாய் அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய கிருபையையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை தமது உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். கண்மனையின் தேனினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். அன்பானவர்களே, இன்றைக்கு சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையையும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். சவுலுடைய மரணம் மிகுந்த வேதனையானது. தாவீதுடைய மரணம் மகா ஆசீர்வாதமானது. சவுல் ராஜாவின் சந்ததி அழிந்து போறது. ஆனால் தாவீதின் குமாரர் சிங்காசனத்திலே தொடர்ந்து வீற்றிருந்தார்கள், தொடர்ந்து அரசாண்டார்கள். தாவீது ராஜா தேவன் பேரில் வைத்த தன் பசித்தாகத்தை குறித்து எழுதும் போது சங்கீதம் 42 வசனங்கள் 1, 2 படிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே
என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று அங்கே குறிப்பிடுவதை, அவருடைய தாகம், பசி எல்லாம் தேவன் பேர்ல இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பிற்கினியவர்களே, தேவ பக்தி உள்ளவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக தேவனை தேடும் போது கர்த்தருடைய பிரசன்னத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் வாஞ்சிக்கிறார்கள். அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள்தான் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் மேலே பசித்தாக உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சங்கீத பகுதி 4வது சங்கீதம் வசனம் 3 படிக்கிறோம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பிறருக்காக ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கலாம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று தாவீது ராஜா சொன்ன வசனத்தை நாமும் கையாளுவோம். தேவன் மேல் பசித்தாக உள்ளவர்களாக இருப்போம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நாளைக்கும் நமக்கு கற்றுத் தருவாராக. அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்களை ஆளக்கடவது. ஆமீன். எங்கள் அன்பு நேசரே, நாங்கள் எதிலே குறைபட்டாலும் உம்மேல் உள்ள பசித்தாகத்திலே ஒருபோதும் குறைபடாமல் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எதை இழந்து விட்டாலும் கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையை இழந்து விட கூடாது என்று சொல்லி எங்களை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எவ்வளவு பசித்தாக உள்ளவர்களாய் உம்மை தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உம்முடைய கிருபையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் உம்முடைய உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவீரே. கண்மலையின் தேனினால் எங்கள் தாகத்தை தீர்ப்பீர். சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.